நந்தினி அத்தியாயம் 3. அருள்மொழியோடு நான். வழக்கம் போல காலையிலேயே பழையாறை கோயிலுக்கு புறப்பட்டு கொண்டிருந்த எனக்கு அன்றைய நாள் ஒரு மிக பெரிய திருப்பத்தை உண்டு செய்ய போகிறது எனக்குள் என்பது தெரியாது போனது. கோயிலின் வாசலிலேயே வீரர்களின் நடமாட்டம் அதிகம் இருந்தது. வெளியே மக்கள் வேறு சிறு கூட்டமாக கூடியிருந்தனர். உள்ளே எவரையும் அனுமதிக்காது தடுத்து கொண்டிருந்தனர். என்னவாக இருக்கும்? ஏன் கோயிலின் உள்ளே விட மறுக்கிறார்கள் என்ற கேள்வி வேறு எனக்குள் சிறு கோபமாக உருவெடுத்தது. கூட்டத்தினுள் உள் நுழைந்து காவல் வீரர்களிடம் சென்றேன். ஏன் ஐயா எங்களை தடுக்கிறீர்கள்? கேட்ட என்னை கண்டு சிரித்தான் அந்த வீரன். அவசியம் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டுமோ மகாராணியாருக்கு என கிண்டலாக அவன் கேட்ட கேள்வி ஆத்திரத்தை கிளப்பியது. மகாராணியார் மட்டும்தான் தெய்வத்தினை தரிசிக்க வேண்டுமா என்ன? சீறினேன் நான். பெண்ணே, புரியாமல் பேசாதே. உள்ளே சோழ பெருமாதேவியார் செம்பியன் மாதேவியார் வழிபட சென்றுள்ளார். இன்று இளவரசர் அருள்மொழியின் பிறந்த நட்சத்திரம் அல்லவா? அதனால் விடியலில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது. இப்போது உள்ளே செல்ல முடியாது. சற்று காத்திருக்கத்தான் வேண்டும். போ அங்கு என விரட்டினார் அந்த காவலன். கருவறையில் உள்ள இறைவன் முன்பு எல்லோரும் சமம்தானே ஐயா? இளவரசரின் பிறந்த நாள் என்பதற்காக வழிபட வந்த மற்ற எல்லோரையும் காக்க வைப்பதை கடவுள்தான் விரும்புவாரா என்ன என்றேன் நான். நியாயம்தான் நீ கூறுவது. அதனால்தான் உள்ளே விடாமல் வெளியே நிறுத்தி வைத்திருக்கிறோம். கருவறை சென்றால்தானே அனைவரும் சமம். இங்கு இல்லையே என கேட்டு சிரித்தான் அந்த காவலன். அதை கேட்டு மற்ற வீரர்களும் சிரித்தனர். எனக்கு கோபம் தலைக்கு ஏற ஆரம்பித்தது. எவரை எப்போது தன்னை காண அனுமதிக்க வேண்டும் என்பது ஆண்டவன் ஒருவனின் முடிவுதானே தவிர உங்களை போன்ற அதிகாரத்தில் இருப்போர்கள் அதனை நிர்ணயிக்க கூடாது. அதனால் உங்களால் முடிந்தால் என்னை தடுத்து பாருங்கள். எனக்கான அழைப்பு வந்துவிட்டது, உள்ளிருக்கும் இறைவனிடமிருந்து என்று கூறிவிட்டு காவலர்களை மீறி கோயிலுக்குள் நுழைந்தேன் நான். ஏய் பெண்ணே, நில் நில், ஓடாதே! என்னை விரட்டி வந்தனர் காவலர்கள். அவர்கள் கையில் பிடிபடக்கூடாது என்ற எண்ணத்தில் வேகமாக ஓடிய நான் முன் மண்டபத்து படிகளில் ஏறும்போது கால் நழுவியது. தடுக்கி கீழே விழப்போன என்னை சட்டென்று தாங்கி பிடித்தது இரு கரங்கள். தாங்கியவரின் மடி மீது என் முகம் பட்டு அவரை சட்டென்று என் கைகளால் பிடித்து கொண்டேன் நான். நிமிர்ந்து பார்த்தேன். அந்த மங்களகரமான முகம், நெற்றியில் திருநீற்றுப்பட்டை, உதடுகளில் உறைந்திருக்கும் தெய்வீக புன்னகை, கருணை கோர்த்த விழிகள், அதில் அன்பு கலந்த பார்வை. முதிர்ந்த வயது பெண்மணி அவர். பார்க்கும் போதே பக்தி நிறைந்தது மனதில். அவர்தான் சோழ பெருமாதேவியார் செம்பியன் மாதேவியார் என்பது அப்போது எனக்கு தெரியவில்லை. பார்த்து வரக்கூடாதா குழந்தாய்? சற்று கவனம் பிசகினாலும் அதற்காக வருந்து வேண்டியிருக்குமே என பரிவோடு கலந்த வார்த்தைகள். அவரை ஏறிட்டு நோக்கினேன். அந்த முகம் என்னவோ செய்தது என்னை. மன்னிக்க வேண்டும் தாயே, காவலர்கள் துரத்தியதால் கவனம் சிதறிவிட்டதம்மா என்றேன் நான் மெல்லிய குரலில். துரத்தினார்களா? உன்னையா என்று கேட்ட மாதேவியார் எதிரே நிற்கும் காவலர்களை நோக்க, எவ்வளவு கூறியும் கேட்கவில்லை மாதேவியாரே. எங்களை மீறி ஓடி வந்துவிட்டது இந்த பெண் என்றான் காவலன். அப்போதுதான் எனக்கும் புரிந்தது அவர் யார் என்பது. சன்னிதானம் என்ற பின் எல்லோரும் சமம்தானே அம்மா? நீங்கள் உள்ளே இருப்பதால் என் பார்வையிலிருந்து இறைவன் மறைக்கப்பட வேண்டும் என்பது எந்த விதத்தில் நியாயம் தாயே? கேட்ட என்னை ஆச்சரியத்தோடு பார்த்தார் மாதேவியார். நியாயமான கேள்விதான். ஆனால் ஒரு சிறு திருத்தம். இறைவனின் பார்வையிலிருந்து எவராலும் எவரையும் மறைத்துவிட முடியாதம்மா. பாதுகாப்பு என்ற பெயரில் உன்னை தடுத்திருப்பார்கள் என்றார் மாதேவியார். பாதுகாப்பா? எதற்கு தாயே அது? நீங்கள் இருப்பது நம் மண்ணில், தலைநகர் பழையாறையில், அதிலும் சோமநாத சுவாமி கோவிலில். இங்கு என்ன ஆபத்து வந்துவிட போகிறது உங்களுக்கு? அதுவும் என் போன்ற சாமானியர்களை உள்ளே அனுமதிப்பதானால் கேட்டேன் நான் அப்பாவியாக. சொன்னால் புரிந்து கொள்ள முடியாது இப்போது உன்னால். என்றாலும் உனது கேள்வியில் சிறு நியாயம் இருப்பதால் இனி உங்கள் எவரையும் தடுக்க வேண்டாம் என சொல்லிவிடுகிறேன், போதுமா? கேட்டது குரல் அல்ல, ஒரு தெய்வீக ராகம். நல்லது தாயே, உங்களை வணங்குகிறேன் என அவரது கால் பணிய சென்ற என்னை தோள் தொட்டு தூக்கினார் மாதேவியார். முகவரிகளை நன்கு ஆராய்ந்தார். உடலின் சாமுத்திரிகா லட்சணங்களை பார்வையிட்டார் போலும். உன் பெயர் என்ன? யார் நீ என்றார். நந்தினி என்பது பெயர். நந்தவனத்தை பராமரிக்கும் பட்டரின் மகள் நான் என்றேன். அழகும் அறிவும் அளவுக்கு அதிகமாகவே உள்ளது உன்னிடத்தில் என ஆரம்பித்த அவர் அடுத்து தொடர்வதற்குள், அதனால் ஆபத்து அதிகம். பிறருக்கு மட்டுமல்ல,
இரண்டையும் கொண்டிருப்பவருக்கும் என என் அக்கன் அடிக்கடி கூறுவார் என்ற ஒரு மழலை மாறாத குரல் ஒன்று கம்பீரம் குறையாமல் ஒலிக்க யார் என்று நோக்கினேன் ஆர்வமாக. மாதேவியாரின் பின்னால் இருந்து மெல்ல நகர்ந்து வெளிவந்தான் அவன். 10 வயதிருக்கும் பாலகன். பணிவோடும் அடக்கத்தோடும் நின்றிருந்தான். பூசியிருந்த திருநீறு அவன் மனதினை காட்டியது. அவனிடமிருந்து பார்வையினை மீட்க முடியாமல் ஏதோ ஒரு பாசம் முழுவதுமாய் ஆக்கிரமித்தது என்னை. இவன் அருள்மொழி என மாதேவியார் அவனை காட்டி கூற, குனிந்து கைகூப்பி வணங்கி, வணக்கம் இளவரசே என்றேன் நான். இது கோயில், இங்கே மனிதர் எவரையும் வணங்குதல் கூடாது. அது மட்டுமல்ல, உங்களை விட நான் வயதில் சிறியவன். குனிந்து வணங்க தேவையில்லை. வார்த்தைகளின் குவியல் போதும் ஒரு வணக்கத்திற்கு என்று அருள்மொழியின் வார்த்தைகள் அவன் பால் என்னை கட்டி போட்டன. இப்படி ஒரு பிள்ளையின் அக்காவா அந்த பிசாசு குந்தவை? இளவரசனாகவே இருப்பினும் எத்தனை மரியாதையாக இவன் பேசுகிறான். இவனோடு பிறந்தவளோ அகம்பாவத்தின் உச்சியில். இறைவனின் படைப்பில்தான் எத்தனை முரண்பாடு என எனக்குள் நான் யோசித்தேன். இவரை பற்றி தான் நேற்று பேசி கொண்டிருந்தார் அக்கன் என மெல்ல மாதேவியாரிடம் கூறிக்கொண்டிருந்தான் அருள்மொழி. ஓ, இவள்தானா அது? குந்தவை கூறியது போல தெரியவில்லையே. இவள் அடக்கமான பெண்ணாகத்தானே தெரிகிறாள். சற்று அவசரம்தான் அதிகமாக தென்படுகிறது என்றார் மாதேவியார். ஆக நடந்தது அத்தனையும் அரண்மனையில் பேசப்பட்டுள்ளது. தன்னை பற்றிய ஒரு தவறான அபிப்பிராயத்தை எல்லோர் மனதிலும் பதிய வைத்திருக்கிறாள் குந்தவை என்பது நன்றாகவே புரிந்தது. ஆமாம் பாட்டியாரே, அண்ணன் கரிகாலன் கூறியதுதான் சரி. முதல் பார்வையிலோ அல்லது ஒற்றை நிகழ்விலோ ஒருவரை பற்றி முழுமையாக கணிப்பது என்பது தகவலாகவே இருக்கும் என அண்ணன் கூறியதுதான் சரி என்ற அருள்மொழியின் வார்த்தைகள் என் பக்கம் இருக்கும் நியாயத்தினையும் யோசிக்க அங்கு ஒருவன் இருக்கிறான் என்ற நம்பிக்கையினை எனக்குள் விதைத்தது. தவறு என் மீதும் உள்ளது தாயே. இன்று போலவே அன்றும் தெரியாமல் மோதிவிட்டேன் இளவரசியாரோடு. மன்னிப்பும் கேட்டுவிட்டேன். ஆனால் இளவரசியாரோடு உடனிருந்தவர்களின் கோபம் அவர்களையும் தொற்றிக் கொண்டது போலும் கோபித்து கொண்டார் என்றேன் நான் மெதுவாக. தெரியாமல் தான் என்றாலும் மோதுவது அரச குடும்பத்தாரோடு என்பதால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அல்லவா? கேட்ட அருள்மொழியின் மேல் சற்று கோபம் கூட வந்தது எனக்கு. தன் அக்கனை எந்த இடத்திலும் விட்டு கொடுக்க மாட்டான் இவன் என்பது புரிந்தது எனக்கு. இனி கவனத்தில் நிச்சயம் கொள்வேன் இளவரசே என்றேன் நான். ஆக இனி கவனத்தோடு மோதப் போகிறீர்கள், சரிதானே என அருள்மொழி கேட்க சட்டென்று என்னையும் மீறி சிரித்து விட்டேன். மாதேவியார் முகத்தில் கூட சட்டென ஒரு புன்னகை பூ பூத்தது. எந்த ஒரு இறுக்கமான சூழ்நிலையையும் உடனே மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவன் அருள்மொழி போலும். எதிர்பாராத விதமாக அனிருத்த பிரம்மராயர் உள்ளே நுழைந்தார். மாதேவியாரை கண்டதும் வணக்கம் கூறினார். அருள்மொழியையும் நோக்கினார். இளவரசே, பிறந்த நட்சத்திரத்தில் வாழ்த்துக்கள் கூறலாம் என அரண்மனைக்கு சென்றேன். இங்கிருப்பதாக தகவல் வந்தது. இங்கேயே வந்துவிட்டேன் என்றார் பிரம்மராயர் புன்னகையோடு. என்னை அருள்மொழி என்றே அழையுங்கள் என்று எத்தனை தடவைதான் நானும் கூறுவது உங்களிடத்தில்? ஆசி வாங்க நானே உங்களை தேடி வந்திருப்பேனே பிரம்மராயரே என்றான் அருள்மொழி. எவர் எவரை தேடி வர வேண்டும், எவரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற நியதிகள் உண்டல்லவா? அதை நானே மீறுதல் தவறல்லவா என கேட்ட பிரம்மராயரின் பார்வை என் மேலேயே இருந்தது. உனக்காக கூறுவதுதான் இது என அவர் சொல்லாமல் சொல்வதும் புரிந்தது. இவள் எங்கே இந்த நேரத்தில் இந்த இடத்தில் கேட்டார் பிரம்மராயர். கோயிலுக்கு வருவதற்கு காரணமும் கால நேரமும் தேவையா ஐயா? வேண்டுமென்றே கேட்டேன் நான். தேவையா இல்லையா என்பது அதன் விளைவுகளை பொறுத்தது அம்மா. சொன்னால் உனக்கு புரியாது. எங்கே உங்கள் நண்பரை காணவில்லையே? அவரில்லாமல் தனித்து உங்களை காண்பதே அரிதாயிற்றே என்று கேட்டார் மாதேவியார். மன்னரை கேட்கிறீர்களா தாயே? இளைய மகனின் பிறந்த தினத்திற்கான கொண்டாட்டங்களுக்கு விடியல் முதலே திட்டமிட்டு கொண்டிருக்கிறார். இதுவரை அவரோடு தான் இருந்தேன். கிடைத்த இடைவெளியில் அருள்மொழியை காண வந்தேன். உங்களிடம் ஒரு விஷயம் பற்றி பேச வேண்டும் என மன்னர் கூட கூறிக்கொண்டிருந்தார் என்றார் பிரம்மராயர். எது பற்றி என தகவல் தெரியுமா உங்களுக்கு என மாதேவியார் கேட்க, அது பற்றிய பேச்சில் அவர்கள் மூழ்கி போக எதிரே இருந்த அருள்மொழியை பார்த்தேன் நான். சங்கு சக்கர ரேகையினை தன் உடலில் கொண்டவன் என்பார்களே இவனை. அதனாலேயே உலகால பிறந்தவன் என்பார்களே. உண்மைதானோ என யோசித்தவாறே என் கண்கள் அருள்மொழியினை பார்த்து கொண்டே இருக்க, பார்வை மட்டும் இங்கிருக்க கவனம் முழுவதும் வேறெங்கோ உள்ளது உங்களிடத்தில். வேறு ஏதேனும் முக்கிய பணியிருப்பின் நீங்கள் செல்லலாம் என்றான் அருள்மொழி என்னிடத்தில். அப்படி ஏதும் இல்லை என்றாலும் உங்களிடம் ஒரு கோரிக்கை உண்டு.
நன்றி கூற வேண்டும் என் சார்பில் உங்கள் தமையனாருக்கு என்றேன் நான். எதற்காக இந்த நன்றி என கேட்டால் பதில் கூற என்னிடமும் ஏதாவது ஒரு தகவல் வேண்டுமே, கேட்டான் அருள்மொழி. முதல் பார்வையிலோ முதல் நிகழ்விலோ எவரையுமே முழுமையாக கணித்துவிட முடியாது என்று உரைத்ததற்காக, என் நிலையிலிருந்து சிந்தித்ததற்காக என்றேன் நான். ஓ, அதற்காகவா? அவசியம் சொல்கிறேன். அதே சமயம் என் அண்ணனை முரடன் என்பார்கள் பலரும். அதனால் வழக்கம் போல அவசரத்தில் அக்கனை மோதியது போல அவர் மேலும் மோதிவிட வேண்டாம். இந்த வயதிலேயே யானைகளோடு மோதுபவர் அவர். எச்சரிக்க வேண்டியது கடமை என்பதால் கூற வேண்டியிருக்கிறது என்று அருள்மொழி கூறி சிரிக்க, அந்த சிரிப்பு எதிரே இருக்கும் எவரையும் முழுவதுமாக மயக்கக்கூடிய சிரிப்பு என்பது எனக்கும் புரிந்தது. என்னையும் அறியாமலேயே இதுவரை பார்த்தே இல்லாத அருள்மொழியின் தமையனின் பக்கம் என் மனம் வசப்படலாயிற்று என்பது எனக்கு அப்போது புரியவில்லை. சரி, போகலாமா அருள்மொழி என மாதேவியார் குரல் கேட்க, வருகிறேன் என கூறி அங்கிருந்து நகர்ந்தான் அருள்மொழி. நானும் கருவறை நோக்கி நகர எத்தனித்த போது, அரசு குடும்பத்தாரோடு பழகுவது உனக்கு ஆபத்தாக முடியும் என திருமலையிடம் கூறி அனுப்பினேனே, கூறவில்லையா அவன் உன்னிடம்? கோபத்தோடு ஒரு குரல் கேட்க திரும்பி பார்த்தேன். அங்கே நின்றிருந்தார் பிரம்மராயர். நானாக எவரையும் சந்திக்க எண்ணவில்லை ஐயா. அதுவாக நடக்கும் போது தடுக்க இயலவில்லை. இன்னொரு விஷயம், நீங்கள் கூறியதை அண்ணன் என்னிடத்தில் கூறவும் இல்லை. காரணம் தெரியாமல் எந்த ஒரு விஷயத்திற்கும் அடிபணிய மாட்டேன் நான் என்பது கூட காரணமாக இருக்கலாம் என்ற என்னை வெறித்து பார்த்தார் பிரம்மராயர். அடிபணிய வைக்க 1000 வழிகள் உண்டு பெண்ணே. நீ தாங்க மாட்டாய் என்பதால் அமைதியாக கூறுகிறேன். தேவையில்லாமல் இளவரசி குந்தவியிடம் வேறு சண்டை போட்டிருக்கிறாய். எவரென்று தெரிந்தும் வணங்க மறுத்திருக்கிறாய். சிறு பெண்தானே என விட்டிருக்கிறோம் உன்னை. எனவே இனியாவது கவனமாக நடந்து கொள். திருவரங்கத்திலிருந்து உங்களை இங்கு வரவழைத்த என்னால் வேறு இடத்திற்கும் அனுப்பி வைக்க இயலும். உன்னுடைய சிறுபிள்ளைத்தனமான பேச்சால் பட்டரின் வாழ்க்கையில் பிரச்சனைகளை உண்டு செய்து விடாதே என எச்சரித்தார் பிரம்மராயர். சிறு பிள்ளை என்கிறீர்கள் என்னை. பிறகு எனது ஒவ்வொரு செயலும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என மிரட்டவும் செய்கிறீர்கள். அத்துணைக்கும் பதிலாக ஒரே கேள்விதான் என்னிடத்தில். என்றாவது உங்களை கேட்டுத்தான் ஆக வேண்டும் ஐயா. இன்றே அதனை கேட்டு விடுகிறேன் நான் என்ற என்னை விரிந்த விழிகளோடு நோக்கினார் பிரம்மராயர். என் முன்பு இப்படி பேசியவர் இன்று வரை எவரும் இல்லை பெண்ணே. என்றாலும் உன் அசட்டுத்தனத்திலும் அர்த்தமான கேள்வி வருமா என்று நான் எதிர்பார்க்கிறேன். கேள் என்றார் அவர். நான் யார் ஐயா? என்னை பெற்றவர்கள் யார்? நிச்சயம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்பது எனக்கு தெரியும் என்றேன். என்னை மீறி அழுது விடுவேனோ என்ற பயமும் எனக்குள் இருந்தது. பட்டரின் மகள்தானே நீ? திருமலையின் தங்கைதானே நீ? பொய்யாக ஒரு ஆச்சரியத்தினை முகத்தில் காட்டி கேட்டார் பிரம்மராயர். அந்த கேள்வியே பொய்யென கண்கள் காட்டி கொடுத்தன எனக்கு. அது வெளியுலகில் எனக்கான அடையாளமாக உருவாக்கப்பட்டது. உண்மையில் நான் யார்? அரச குடும்பத்தை சேர்ந்தவளா? கேட்ட என்னை நோக்கி வாய்விட்டு சிரித்தார் பிரம்மராயர். ஓ, அப்படியோர் எண்ணம் இருக்கிறதா உனக்கு? அரச குடும்பம் என்ன வருவோர் போவோர் எல்லாம் ஏறிக்கொள்ளும் மரமா? தேவையில்லாத கற்பனைகளை வளர்த்து கொள்ளாதே பெண்ணே. பட்டரின் மகள் என்பதுதான் உன் வாழ்க்கை. அதை மாற்ற முயற்சிக்காதே. அரச குடும்பத்தாரோடு பழகாதே என உன்னை எச்சரித்தது தகுதி அறிந்து உனக்கு சமமானவர்களோடு பழகு என்பதற்காக. இது புரியாமல் நீயே ஒரு அரசி என நினைத்து கொண்டாயோ? உன்னை பார்க்கையில் சிரிப்பாக தான் உள்ளது. போய் நந்தவனத்தில் ஏதாவது வேலையை பார் என்று பிரம்மராயர் அவ்விடம் விட்டு நகர்ந்தார். இல்லை, இவர் கூறுவது உண்மை இல்லை. தடுமாறாமல் இத்தனை உறுதியாக இவர் இந்த விஷயத்தினை கூறியும் இதை நம்ப மறுக்கிறது என் மனம். ஏதோ ஒரு ரகசியம் என் பிறப்பில் உண்டு. இல்லையென்றால் என்னை பெற்றவள் ஏன் என்னோடு இல்லாமல் போனால்? என்ன கேட்டார் இவர்? நீயே ஒரு அரசி என நினைத்து கொண்டாயோ என்றல்லவா கேட்டு ஏளனமாக சிரித்தார். அரசியாவதற்கு அரச குடும்பத்தில்தான் பிறக்க வேண்டும் என்று எந்த ஒரு நியதியும் இல்லையே. ஒரு அரசகுமாரன் போதாதா என்னை அரசியாக்க? ஒரு நாள் வரும் பிரம்மராயரே, உங்கள் முன்பு நான் அரசியாக நிற்கும் காலமும் வரும். ஏளனமாக சிரித்த உங்கள் வாயாலேயே என்னை அரசி என அழைக்க வைக்கிறேன். என் பிறப்பின் ரகசியம் என்ன என்பதை வேண்டுமானால் நீங்கள் என்னிடமிருந்து மறைக்கலாம். ஆனால் நான் அரசியாவதை ஒருபோதும் நீங்கள் தடுக்க முடியாது. யார் அந்த அரசகுமாரன்? என்னை முழுமையாக புரிந்து கொள்ளப் போகும் அவன் யார்? உலகத்தார் கண்களில் என்னை ஏளனம் செய்வோர் மத்தியில் இவள்தான் அரசி என என்னை கம்பீரமாக காட்டப்போகும் அந்த ராஜகுமாரன் யார் என தீவிரமாக நான் யோசிக்க ஆரம்பித்த நேரத்தில் திடீரென வந்து போனது அருள்மொழி கூறிய அவனது தமையனின் பெயர். கரிகாலன்.
பெயரை வாய்விட்டு கூறி பார்த்தேன் நான். காற்றின் அசைவுகள் பலப்பட ஆரம்பித்தன. எனக்குள்ளேயே ஏதோ ஒரு சிலிர்ப்பு. அதுவரை அனுபவித்தே இராத புதியதோர் ஆனந்தம் எனக்குள். அடுத்தடுத்த நாட்களில் ஒரு பெரிய அதிர்ச்சியினை எதிர்கொள்ளப் போகிறேன் நான் என்பது அப்போது எனக்கு தெரியவே இல்லை. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.